तमेव मत्वा परवासुदेवम् रङ्गेशयम् राजपदर्हणीयम् प्राबोधिकीम् योगृतसूक्तिमालाम् भक्ताङ्ग्रिरेणम् भगवन्तम्. அதுதான் ஆதிசங்கர பகவத்பாதார் சொல்றது, சத்சங்கத்வே நிசங்கத்துவம், நிசங்கத்வே நிர்மோகத்துவம், நிர்மோகத்வே நிச்சல தத்துவம், நிச்சல தத்துவே ஜீவன் முக்தி அப்படிங்கிறது. சத்சங்கம் தான் மனுஷனுக்கு முக்கியமா ஏற்படுறது. பிரகலாதனுக்கு அப்படித்தானே ஏற்படுது சத்சங்கம். சத்சங்கம் அசத் சங்கமா இருந்தது. பிரகலாத ஆழ்வான் சத்சங்கமாக மாத்தினான் அந்த சங்கத்தை. எல்லாரும் நாமத்தை சொல்லுங்கோ, ஹரிநாமத்தை சொல்லுங்கோ. எங்க அப்பா பேரை சொல்லிட்டு இருக்காங்க, ஹிரண்யன் ஹிரண்யன் ஓம் ஹிரண்யாய நமகான்னு. கரையிட முடியாது. உலகத்திற்கெல்லாம் தகப்பனார் நாராயணன், ஸ்ரீஹரி, அந்த ஹரிய சொல்லுங்கோ அப்படின்னு பாடசாலையே உபதேசம் பண்ணினான். பிரகலாதனுக்கு எப்படி சத்சங்கம் கிடைச்சதுன்னா, கயாதூருடைய வயத்துல இருக்கும் பொழுதே அந்த கயாதுவை காப்பாற்றினவர் நாரதர். நாரதர் உபதேசம் பண்ணிதான் சத்சங்கம் கிடைச்சது. பிரகலாத ஆழ்வான் வெளியில பிறக்கும் பொழுதே ஹரிநாமத்தை சொல்லிட்டு ஹரியிடத்தை நினைச்சித்த உடையவனாக இருந்தான் பிரகலாத ஆழ்வான். அந்த மாதிரி இந்த வால்மீகி ஆசிரமத்துல பிறந்ததான லவகுசர்கள் இந்த பேரும் அஸ்வினி குமாரர்கள் மாதிரி இருப்பாளாம். ஒருத்தரை போல ஒருத்தர் அவ்வளவு அழகா இருப்பாளாம். அப்ப இந்த வால்மீகி ஆசிரமத்துல வளர்ந்தா, வால்மீகி ஆசிரமத்துல வளர்ந்ததுனாலேயே அவளுக்கு ரொம்ப அந்த குழந்தை வால்மீகி நிறைய போதனை பண்ற லவகுசர்களுக்கு. அப்ப இந்த குழந்தைகளுக்கு ராமாயணத்தை சொல்லி வச்சா என்ன அப்படின்னு தோணி அந்த குழந்தைகளுக்கு ராமாயணத்தை சொல்லி வைக்கிறார். அதனாலதான் எங்க ஸ்ரீமத் ராமாயணம் சொன்னாலும் எதை வச்சு சொல்லுவார்னா, அஸ்வமேத மண்டபத்தில் லவகுசர்கள் கானம் பண்ணினபடி அப்படின்னு ஆரம்பிப்பார். அஸ்வமேத மண்டபத்தில் முதல்ல லவகுசர்கள் எல்லாம் சொன்னாராம். வால்மீகி பூர்த்தியாக ராமாயணத்தை சொல்லி வச்சுட்டார் லவகுசர்களுக்கு. லவகுசர்கள் இவாளுக்கு உத்தரவு வாங்கிட்டு வீதி வீதியாக ராமாயணத்தை சொல்றதுக்கு புறப்பட்டார். கானம் பண்ணிட்டு சொல்றார். ரிஷிகள் எல்லாம் கேட்கிறா. கேட்டு அவளால சந்தோஷப்பட்டு அவளால முடிஞ்ச உயர்ந்த வஸ்துக்களை கொடுக்கிறார். அதெல்லாம் வாங்கிட்டு அந்த ரிஷியுடைய கௌரவத்துக்காக வாங்கிக்கிறது குழந்தைகள் ராமாயணம் ரொம்ப அழகா சொல்லிட்டு. அப்ப பரதாழ்மானும் அதை கேட்டார். ஓ, நம்முடைய அண்ணாவுடைய சரித்திரம் மாதிரி இருக்கே, இந்த குழந்தைகள் இவ்வளவு அழகா சொல்றது, இப்படிப்பட்டதான குழந்தைகள் ராமச்சரித்திரத்தை சொல்லும் போது இவ்வளவு ரம்யமா இருக்கே, இது நம்ம அண்ணா கேட்டா சந்தோஷிப்பாரு அப்படின்னு அண்ணாமன் இடத்துல போய் சொல்றார், ராமன் இடத்துல. அப்ப ராமன் என்ன பண்றார், லோகக்ஷேமார்த்தமா காரியம் பண்ணணுமே, அதுக்காக அஸ்வமேத யாகம் பண்றார். அஸ்வம்னா குதிரைன்னு அர்த்தம். அஸ்வமேத யாகம்னா அஸ்வமேத பூஜை பண்ணி அந்த குதிரையை வெளியில ஓட விடுவா. அது எல்லா நாட்டுக்கும் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வரும். யாரும் அது தடுக்கல, கட்டி போடல அப்படின்னா திருப்பி அந்த அஸ்வம் வந்த பிறகு அஸ்வமேத யாகம் பண்ணணும். யாகம் வெற்றி அடையும். அப்பதான் எல்லாரையும் வெற்றி கொண்டதுக்குரிய ஒரு பலனை கொடுக்கும் அஸ்வமேத யாகம். அந்த யாகத்தை பண்ணும் பொழுது அந்த யாகத்துல விராமம் இருக்கும் இல்லையா? எங்க பார்த்தாலும் யாகம் பண்ணா இன்னைக்கு சாயந்தரம் வேலை இந்த மாதிரி பகவத் குணம் சொல்லுவார். ஸ்ரீமத் ராமாயணமோ ஸ்ரீமத் பாகவதமோ இப்ப எப்படி நம்ம யாகசாலைல அங்க யாகம் நடந்துட்டு இருக்கு, இங்க நம்ம கதாசிரவணம் பண்ணிட்டு இருக்கோம். அதனால நல்ல பொழுதா போக்கணுங்கிறதுக்காக பண்ணுவார். அந்த மாதிரி இந்த யஜ்யம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அஸ்வமேத யாகம் பண்ணக்கூடிய ராமபிரானத்துல பரதன் சொல்றா, யாரோ 2 குழந்தைகள் ரொம்ப அழகா இருக்குன்னா அந்த குழந்தைகள் ராமாயணத்தை ரொம்ப அழகா பாடுறா, ரொம்ப அழகா பிரமாதமா இருக்கு அப்படின்னா சரி சந்தோஷம். அந்த குழந்தைகளை தேவரின் முன்னாடி பாட வைக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. இந்த யாகசாலை யாக மண்டபத்துல இந்த குழந்தைகள் பாடட்டும் ஸ்ரீமத் ராமாயணம்னு கேட்கிறா. சரின்னா உடனே என்ன பண்ணினா அவ 2 பேரையும் அழைச்சி வரவழைச்சு பாட சொன்னா